ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் உள்ள வெளிநாட்டவருக்கு டிரான்ஸ்போர்ட் ஜெனரல் அத்தாரிட்டி மிக முக்கியமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய சட்டத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதில் அபராதம் மற்றும் தண்டனைகள் என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, சவுதி அரசு ஏன் இந்த கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும், இந்த புதிய சட்டத்தின் மூலம் வெளிநாட்டவருக்கு என்ன மாதிரிலாம் எச்சரிக்கை கொடுக்குறாங்க, வெளிநாட்டவருக்கு ஏதாவது நல்லது இருக்கா என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புதிய சட்டத்தில் வேலிட் லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன மாதிரிலாம் அடங்குது அப்படின்னா, வாகனத்தில் நீங்கள் பயணிகளை ஏற்றி சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாமல் தெருவில் நின்றுக்கிட்டு பயணிகளை நம்ம காரில் ஏறும்படி அழைக்கக்கூடாது. பயணிகள் நிற்கிற ஏரியாவில் போய் காரை நிறுத்தி வைக்கக்கூடாது. அதே மாதிரி அன்ஆத்தரைஸ்டு பயணிகளை அழைத்து செல்லக்கூடாது. இந்த மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சொல்லப்பட்ட சட்டங்களில் நீங்கள் ஏதாவது மீறினீங்கன்னா உங்களுக்கு 11,000 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும். உங்களோட வாகனம் 25 நாட்களுக்கு பறிமுதல் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த சட்டத்தில் அன்ஆத்தரைஸ்டு டாக்ஸி சர்வீஸ் நீங்கள் நடத்துனீங்கன்னா 20,000 ரியால் வரை உங்களுக்கு அபராதமும் 60 நாட்கள் வரை உங்கள் வாகனம் பறிமுதலும் செய்யப்படும். அதே இது வெளிநாட்டவராக இருந்தால் உங்களை நாடு கடத்த கூட வாய்ப்பு இருக்குன்னு கடுமையான எச்சரிக்கைலாம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கடுமையான எச்சரிக்கை என்னன்னா, உங்கள் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுச்சுன்னா அந்த வாகனத்தை ஏலத்தில் கூட சவுதி அரசால் விற்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த கடுமையான சட்டத்தை சவுதி அரசு கொண்டு வராங்கன்னா, பயணிகளோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியான டாக்ஸி சர்வீஸை கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ப்ராப்பராக லைசன்ஸ் வச்சிருக்க டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் பாதுகாக்கணும். அதே மாதிரி இல்லீகல் டாக்ஸி, இல்லீகல் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் வச்சிருக்கவங்களாம் நிறுத்தணும். இதுக்காக தான் இந்த கடுமையான சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி இகாமாவே சிலர்லாம் புறக்கணித்து இல்லீகலாக டாக்ஸி சர்வீஸ் செஞ்சு வந்தாங்க. அதனால ஆக்சிடென்ட்ஸு, சீட்டிங், சேஃப்டி பிரச்சனை இதெல்லாம் நிறைய நடந்தனால சவுதி அரசு இந்த மாதிரி புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. வெளிநாட்டவருக்கு என்ன மாதிரிலாம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, வெளிநாட்டவர் ப்ராப்பராக லைசன்ஸ் இல்லாமல் டாக்ஸி ஓட்டினால் அவங்களோட ஃப்யூச்சரே கேள்விக்குறியாகும். ஃபைன் மட்டும் இல்லாமல் நாடு கடத்தவும் செய்வாங்க. அவங்களோட வாகனத்தை பறிமுதல் செஞ்சு அதை ஏலத்திலையும் விற்றுருவாங்க. இந்த புதிய சட்டத்தினால வெளிநாட்டவருக்கு ஒரு நல்லது இருக்கு. இந்த புதிய சட்டம் இல்லீகலா டாக்ஸி சர்வீஸ் நடத்துறவங்களுக்கு தான். அதனால வெளிநாட்டவர் சட்டப்படி டாக்ஸி சர்வீஸ் நடத்துறவங்களோட வேலை செய்து சட்டப்படி சவுதியில இருக்கலாம். அதனால சவுதி அரேபியாவில் வேலை செய்ய நம்ம வெளிநாட்டவருக்கு வேலிட் லைசன்ஸோட வேலை செய்யுங்க. இல்லாட்டி 11,000 முதல் 20,000 வரை அபராதம் கொடுக்கப்படும். உங்க வண்டியை 25 முதல் 60 நாட்களுக்கு பறிமுதல் செஞ்சிருவாங்க. சவுதி அரசு அந்த வாகனத்தை ஏலத்துல விடக்கூட வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டவரை நாடு கடத்த கூட வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் தகவலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.